ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்முடைய தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே எப்படி பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகிறார், எப்படி உள்ள வரான், எப்படி அவனுடைய என்ட்ரி பாயிண்ட், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. எப்படி இடம் கொடுத்தா அவன் எப்படி உள்ள வருகிறான்? நாம் தான் இடம் கொடுக்கிறோம், நாம் தான் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். பல மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா டோன்ட் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கொடுத்துறாருங்க. நல்ல வாய்ப்பை உபயோகப்படுத்துறான். அவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை அவன் உள்ளே வந்து வாழ்க்கையை கெடுத்து போடுகிறான். சரி, இந்த நாளில் நாம் தொடர்ந்து வாசிப்போம். நீதிமொழியின் புத்தகம் 4வது அதிகாரம் 20 23 வசனங்களை நாம் வாசிப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து நின்று ஜீவ ஊற்று பெறப்படும். இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயம் பாத்தீங்கன்னா நம்முடைய மனசுல பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு இருதயம் சென்ட்ரல் இருக்குது. ஹார்ட்னாவே அந்த எபிரேய பத்தி சென்டர் அப்படின்னு போடுறது. அந்த சென்டர் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில சென்டர் பார்த்து இருதயம் தான். நம்முடைய பிசிக்கலா நம்முடைய சரீரத்துல பாத்தீங்கன்னா சென்டர் பார்த்து இருதயம் தான். அந்த இருதயத்தை என்ன செய்யணுமா, எல்லா காவலோடும் டெலிஷன் ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கணுமா. ஹலோ, சோத்ரம் நல்ல அப்படியே பாதுகாத்து கொள்ளணும், நல்லா சும்மா ப்ரொடெக்ட் பண்ணி அது நல்ல அப்படியே காவலோட டெலிஜென்ட் அப்படின்னா கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா அதை ப்ரொடெக்ட் பண்ணு, அதை பாதுகாத்துக்கொள்ளு. அது கொஞ்சம் நீ கேர்லெஸ்ஸா விட்டாலும் போதும், ஏதாவது உள்ள வந்துட்டு உங்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரும். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை உள்ள வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுனா அதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் வாழ்க்கையில் என்ன செய்கிறது, ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சோத்திரம். உங்களுக்கு ஜீவன்னா லைஃப். புதிய ஏற்பாட்டில் ஜோயே அப்படிங்கிற வாழ்க்கை சொல்லப்படுகிறது. அது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. உங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது, உயிரை கொடுக்கிறதா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது அங்க வேலை செய்கிறது. பாருங்க என்ன அந்த வசனத்தை வாசிக்கும் போது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். வார்த்தைகளை கவனி. கேட்கறது எல்லாம் கவனிக்கிறது இல்லையா? ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாம் 50 பேர் ஸ்டூடெண்ட் 50 பேர் தான் கவனிப்பான். அவனுக்கு பாரு கேட்பான். ஆனா கவனிக்கிற யார் பண்ணா 10 பேர் தான் கவனிப்பான். மார்க்கை பார்த்தா தெரியும் யாரு ஒழுங்கா கவனிச்சாங்கன்னு. மார்க்கை பார்த்துட்டு கரெக்டா அவரு மேக்ஸ் கொடுக்கும்போது அவன் எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா ஆளுக்கு தான் இருக்கும், மனசுக்கு எல்லாம் எங்கேயோ வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கவனிக்கிறதுனா என்னன்னா, அது என்ன அப்படின்னு ஏதுன்னு கவனிக்கிறது, அதான் கவனிக்கிறது. நாட்களை பார்த்தீங்கன்னா
அப்பாலாம் வந்து டிவி இதெல்லாம் கிடையாது. நாங்கள் இருக்கிற காலத்தில் ஒரு ரேடியோ பொட்டி ஒன்று கொடுத்துருவாங்க. அது வந்து எங்கள் அப்பா ஒரு பொட்டி வாங்கிட்டு வந்தார். அது பார்த்தீங்கன்னா அந்த வால் ரேடியோ, அப்படியே பெரிய ரேடியோ அப்படி இருக்கும். அந்த ரேடியோவை திருப்பினா சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். சவுண்டு நாங்கள் திருப்பி தான் வேலை. எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. புரியாத பாஷெல்லாம் எங்களுக்கு கேட்கும். ஏதோ ஒரு ஈமிண்டினா ஓஹோ தெலுங்குன்னு புரிஞ்சுக்குவோம். ஜாத்தாக ஆத்தாகண்டாக்கா ரைட்டு இது ஹிந்தி போல அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அப்படியே மாற்றிட்டே இருக்கோம். இங்கேருந்து சென்னை அப்படின்னு சென்னையை கண்டுபிடிச்சி வச்சாக்க சென்னையிலேருந்து அதை ரொம்ப டியூன் பண்ணுவோம். அதை ரொம்ப மைன்யூட்டாக டியூன் பண்ணோம். கொஞ்சம் நவுந்தாலும் வேறு மாதிரி சத்தம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் வாங்கி கொடுத்த பொட்டி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது செகண்ட் ஹேண்டு ரேடியோ வாங்கி கொடுத்துட்டார். அது இங்கேருந்து திருச்சி ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று இருக்கும், சென்னை ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும். திருச்சி வச்சா அது சென்னை எடுக்கும், சென்னை வச்சா அது திருச்சி எடுக்கும். ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சா ரெண்டுமே எடுக்கும். இவங்களும் பேசுவாங்க அவங்களும் பேசுவாங்க, கச்சன்னு பேசிட்டு இருக்கோம். அதனால அதுக்கிட்ட படுற பாடு கொஞ்சம் கிடையாது. கொஞ்சம் மாறினாலும் எங்கேயோ கேட்டுட்டு உட்காந்துருக்கோம், ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். அதை மாதிரி உங்கள் காதில் டியூன் பண்ணி வச்சுக்காரு. காலையில் எழுதிச்சோன்னா பல சத்தம் கேட்கும். உங்கள் சித்தப்பா திட்டினது, உங்கள் பெரியப்பா திட்டினது, அவங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படி சொன்னது அப்படி சொன்னது, இல்லாத உங்கள் மாம்சம் பேச நீங்கள் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். நேற்றும் ஒன்றும் நடக்கலை, இன்றைக்கும் நடக்கலை. இன்னைக்காவது பிஸ்னஸ் விளங்குமா, இன்னைக்காவது வேலை விளங்குமா, இன்னைக்காவது போய் ஏதாவது செய்வோமா அப்படின்னா மனசு சொல்லும். எங்கே உனக்கு ஒன்றும் நேற்று நடந்த மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கும், அன்னைக்கு நடந்த மாதிரி தான் இன்றைக்கி நடக்கும். என்னைக்கு நீ ஜெயத்தை பெற்றுக்கிட்ட, உன் வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வி அப்படின்னு சொல்லி அங்கே வந்து வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் டியூன் பண்ணணும். அல்லேலூயா. டியூன் எங்கே இருக்குன்னா காதில் டியூன் பண்ணணும். எப்படி ரேடியோவை டியூன் பண்ணணுமோ கரெக்டாக டியூன் எடுக்கணும். டியூன் பண்ணும்போது இப்படி திருப்பினா வேற யாரும் பேசுறதெல்லாம் கேட்கும், இப்படி திருப்பினா உங்கள் அப்பா பேசுறது கேட்கும், அப்படி திருப்பினா உங்கள் வாத்தியார் பேசுறது கேட்கும், இன்னும் இப்படி திருப்பினா உலகம் பேசுறது கேட்கும், உங்கள் மாம்சம் கேட்கும். அதை கரெக்டாக டியூன் பண்ணி சரியான ஸ்டேஷனு பரலோக ஸ்டேஷனுக்கு திருப்பி வைக்கணும். பரலோக ஸ்டேஷனுக்கு திருப்பி வச்சுக்கிட்டா பரலோகம் பேசும். மகனே கவலைப்படாத, உனக்கு இன்னைக்கு ஆரோக்கியம், இன்னைக்கு உனக்கு நன்மை, இன்னைக்கு உனக்கு ஜீவன் கிடைக்க போகிறது, உனக்கு பெரிய நன்மைகள் உண்டாக போறது, உனக்கு கிருபைகள் உண்டாக போறதுன்னு பாசிட்டிவா உனக்கு உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை, உனக்கு சுகம் கொடுக்கிற வார்த்தைகளை, உனக்கு பலன் கொடுக்கிற வார்த்தைகளை, உன்னுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துற மகிழ்ச்சி உண்டாக்குற வார்த்தைகளை இந்த பரலோகம் பேசிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆனா நம்ம டியூன் பண்றோமா? டியூன் பண்றது கிடையாது. அது இஷ்டத்துக்கு விட்டுறோம். எங்கேயோ ராங் டியூன், எங்கேயோ டியூன் பண்ணி எதையோ கேட்டுட்டு புரியாத பாஷை கேட்டுட்டு உன் வாழ்க்கையில பல காரியங்களை அவர்கள் இழந்து போகிறீர்கள். சரியான விதத்தில் எடுத்தோன்னு காலையிலேயே டியூன் பண்ணுங்க. அல்லேலூயா. தோற்றம் அவன் திட்டது இவன் திட்டதெல்லாம் டியூன் பண்ணாம அது கரெக்டா மைனூட்டா பரலோகம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் இருக்குது அந்த இதுல ரேடியோல, அதுல வந்து ஒரு அப்படியே திரும்பும். உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் திறந்து பார்த்தா அது அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகும். கரெக்டா இந்த மேக்னெட்டிக் இந்த இதுல அலைவரிசையில கரெக்டா ஹெவன் அலைவரிசையில் அப்படியே வச்சிங்கன்னா ஹெவன் ரேடியோ ஸ்டேஷன் ஆன் ஆயிடும். அங்கேருந்து ஸ்டேஷன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. பயப்படாத மகனே போ, இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை காண போகிறான். சோத்திரம். அல்ல ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்களா? ஆமா, நாங்க பெற்றுக்கொள்ள போகிறோம், எடுத்துக்கொள்ள போகிறோம். நாம் அவைகளை பெற்றுக்கொண்டே ஆக போகிறோம் என்றுதான் இந்த காரணம். இருதயத்தை என்ன பண்ண அங்க டியூன் பண்ண. இதுக்கு சொல்றேன்னா இருதயம் வந்து ஒரு டியூனிங் பாயிண்ட், அப்படியே கரெக்டா செட் பண்ணணும். அதுவும் இல்லாம வார்த்தைகளை கவனி, ஃபோக்கஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுது. ஃபோக்கஸ், எதை ஃபோக்கஸ் பண்றீங்க, எதை கரெக்டா பாயிண்ட் பண்றீங்க, உங்களுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்க இருக்கு, எதை கரெக்டா பாத்துறீங்க. நம்ம சின்ன வயசுல பார்த்துக்கோம், லென்ஸை பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனா அந்த லென்ஸை கரெக்டா அந்த சூரிய வெளிச்சத்துல அப்படியே வச்சு ஒரு பேப்பர்ல வச்சு அப்படியே ஃபோக்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட்ல பேப்பர் பத்திக்குது. அல்லேலூயா. அப்படியே சும்மா இதாகுது, அது பத்தி தெரியுது. ஏன்னா சூரியனிலிருந்து வர்ற ஒளிக்கற்றைகளை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல செலுத்தும் போது அது உடனே இக்னைட் ஆகுது, உடனே ஃபயர் ஆகுது, உடனே சூடு பறிக்குது, டக்குன்னு சூடு ஆகுது. அல்லேலூயா. அதே மாதிரி நீதியின் சூரியன் அப்படியே வெளிச்ச வாட்சியா இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே இருந்துட்டே இருந்தா அதுவும் இருக்கும். நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களா, கவனிக்கிறதுன்னு அதுதான் ஃபோக்கஸ். ஃபெய்த்தோட பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எஃப், ஃபோக்கஸ். கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டா அதை ஃபோக்கஸ் பண்ண திடீர்னு ஜீவன்
பட்டுன்னு உண்டாகும். ஒரு விசுவாசம் உங்களை ஷேக் பண்ணும். ஒரு விசுவாசம் உங்களை அப்படியே உங்களை அப்படியே ஆட்கணும். உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும், பெரிய கிருபைகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். அப்ப அப்படியே பாதுகாத்து கொள்ளணும், அட்டென்டிவ், அப்படியே கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த நாட்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர் என்ன செஞ்சாங்க, பரிசேயரும் சதுசேயரும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தா நெட்லாம் பாத்தீங்கன்னா இந்த பைபிள் வசனத்தை எழுதி வச்சு நெஞ்சில கட்டிக்குவான், கையில கட்டிக்கிறான்னா கையில கட்டிக்குவான். சோத்திரம். நீங்க பார்த்து பழைய நெட்ல அடிச்சு பாருங்க, நெத்தியில பைபிள் சின்ன பைபிள் சேர்த்து வசனத்தை எழுதி நெத்தியில பட்டை கட்டிக்குவோம். அது கிடையாது. உங்களை கரெக்டா உங்க மனசுல உங்க இருதயத்துல போக்கஸ் பண்ணும். வசனத்தை எழுதி நெத்தியில ஒட்டிட்டு இருதயத்தை எங்கேயோ வச்சு போக்கஸ் பண்ணிட்டு எப்படி செட் ஆகும்? அப்ப உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு நன்மையை காணும்படி விரும்புகிறார். கண்களை விட்டு பிரியாதுன்னு பார்த்தாங்க. நீங்க போக்கஸ் பாயிண்ட மாத்தாதீங்க. அல்லேலூயா. சரி, இந்த இருதயம் வந்து சென்டர் அப்படின்னு போட்டுருக்காங்க. இந்த இருதயத்துல சென்டரா இருக்குது. நம்ம பாடியில பாத்தீங்கன்னா பிளட் அப்படியே வருது. அந்த பக்கம் இந்த பக்கம் கையில இருந்து கால்ல இருந்து தலையில இருந்து உடல்ல எல்லா இடத்துல இருந்து பிளட் சர்ன்னு எங்க வருது? இருதயத்துக்குள்ள தான் வருது. இருதயத்துக்குள்ள வந்தா இருதயத்துல ஒரு பெரிய பம்பிங் யூனிட். அந்த பம்ப் என்ன பண்ணுது? நம்முடைய மூச்சு காற்றை வாங்கி அந்த பிளட்டை பரிசுத்தப்படுத்தி அவங்க சுத்தப்படுத்தி திருப்பி என்ன செய்யுது? உள்ள அனுப்புது. ஆக்சிஜனை ஏற்றி உள்ள திருப்பி எல்லா அவைகளுக்கும் அனுப்புது. அப்ப திருப்பி போது ஃப்ரெஷ்ஷா போது, சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இது ஸ்பிரிச்சுவல் ஆர்கன். ஆவிக்குரிய ஆர்கன் என்னன்னா இருதயம். அந்த இருதயமாகி ஆவிக்குரிய ஆர்கத்துல இருதயத்துக்குள்ள அங்க எல்லா விதத்துல எல்லா போட்டுல இருந்து வருது. வெளியிலிருந்து பார்க்கறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி எல்லாம் வருது. ஆனா அவைகளை ஃபில்டர் பண்ணி திருப்பி அனுப்பும் பொழுது நமக்குள்ளே ஜீவன் உண்டாகுது. பாத்தீங்கன்னா எந்த உறுப்பினாலும் வெட்டி காலி பண்ணிடுறாங்க. ஒரு கை பிரச்சனை ஆயிடுச்சு, கையில ஒன்றும் ரத்த ஓட்டம் போலையா இறுகி போச்சுன்னா கையை வெட்டி போட்டுறான். எது கட் பண்ணிட்டு கூட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இருதயத்தை கட் பண்ணிட்டு வாழ முடியுமா? இல்லையா? எல்லாம் $1 பில்லியன் கொஸ்டின் இது. இருதயத்தை எடுக்க முடியாது. இருதயத்தை வேணா ரிப்பேர் பண்ணி இதை ஓட்டை கிட்ட போட்டு எதையா பண்ணி ஏதா பைபாஸ் பண்ணி இல்லது உள்ள பலூன் வில்லன் வச்சு ஸ்டண்ட் வச்சு எப்படியாவது இருதயத்தை சரிசு பண்ணி ஓட்டி இருக்கிறாங்க. அப்ப அவைகள் இருதயத்துல காத்துக்கொள். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய அந்த இருதயம், நம்முடைய இருதயம் மிக மிக முக்கியமானது. அது சென்டர்ல இருந்ததுன்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த இதுல இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஏவாள் பார்க்கிறோம். இந்த ஏவாள் அவள் அப்படியே பார்க்கிறாள். அவங்க அந்த 2:9 வாசிக்கும் போது வாசிங்க. நல்லா கவனிங்க. சோத்திரம். ஏங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மரம் எங்க வச்சுக்க? நடுவில் வச்சுட்டார். அது இல்லையா? எங்க ஓரமா வச்சுட்டாலும் பரவாயில்ல. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிராஸ் பண்ணி போகும்போது சென்டர்ல இந்த இது இருக்குது, மரம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்படியே பூத்து குழுகுது. ரொம்ப அழகா காய்கள் எக்கச்சக்கமா அப்படியே சும்மா செக்க சுவேன்னு ரொம்ப அழகா ஒரு அற்புதமான பழங்களை கொடுத்து நடுவில் இருக்குது. ஏதோ ஓரமா வச்சிருந்தா கூட எப்படியா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் ஜீவ விருட்சமும் இதுவும் நடுவில் இருக்குது. ஏவாள் எப்பப்பெல்லாம் கிராஸ் பண்ண போனா அங்க இந்த இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படியே பூத்து குழுகுது. அப்படியே பார்த்துட்டே போறான். திரும்பி பார்த்துட்டே வரா. திரும்பி இப்படி போகிறான். நம்ம பசங்கிட்ட கூட, டேய் நீ இந்த பொட்டியை மட்டும் திறக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த பொட்டி தான் முதல்ல திறக்கும். சும்மா இருந்தா ஒன்றும் சொல்லாத விட்டுருவோம். இதை திறக்காத, இதை மட்டும் பார்க்காத, இதை மட்டும் திறந்து பார்க்காத, நான் சாவி இங்கே வச்சுக்க எடுத்து திறக்காத அப்படின்னா அவன் கரெக்டா அதை தான் எடுத்து திறந்து பார்ப்பான். அப்போ நடுவில் வச்சுட்டாரு. அவன் என்ன பண்ணுவான்? ஏவாள் அங்கே இங்கே பார்த்துட்டு அதை பார்க்கும்போது அவளுக்கு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிக்குது. ஹலோ, இச்சிக்கப்படத்தக்கது. அந்த கனி பாத்தீங்கன்னா அந்த கனி புத்தியை தெளிக்குது, பார்வைக்கு இன்பம். அல்லேலூயா. எல்லா கனியும் அழகா தான் படிச்சிருப்பாரு இல்லையா?
ரொம்ப அழகாக அற்புதமா படிச்சிருப்பார். எல்லா கனியும் எல்லாத்தையும் அழகா படிச்சிருப்பார். ஒவ்வொன்றும் ஒரு விதத்துல படிச்சிருப்பார். இது நடுவில் வைக்கப்பட்ட கனி தான் அவருக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. அட்ராக்டிவா இருக்குது. அதை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. அவன் பாத்திர எப்பா இருக்கிற கனியில இதான் ரொம்ப நல்ல அழகா இருக்குது. எச்சிக்கப்பட எல்லாத்தக்க கனியிலையும் இது அவ்வளவு அழகா இருக்குது, அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது. பார்வைக்கு இன்பம், சும்மா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அற்புதமா இருக்குது அப்படின்னு பாக்குறான். பார்த்தோன்னே பிசாசு அடுத்து என்ற ஆரம்பிச்சிடுறான். அப்போ இருதயத்து நடுவுல நம்முடைய இருதயத்து நடுவுல இச்சை, ஒரு கனி, விளக்கப்பட்ட கனி, தேவன் வேணான்னு சொல்லி இருக்கு. நீங்க ரசிக்கிறது, அதை ருசிக்கணும் விரும்புறது, அது விரும்புறது, அதுக்கு அவன் டேஸ்ட் பண்ணவே இல்லை. அதாவது சாப்பிட்றதுல இதான் பெஸ்ட் ஃபுட்டுன்றான். இங்கே இது கார்ல போகும்போது இந்த ஸ்லோகம் எழுதி வச்சிருப்பாங்க, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்பீட் த்ரில்லு, அப்படி ஸ்பீடா போனாதான் நிறைய பேர் த்ரில்லு. வேகமா போகணும், 180 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்னா 140 150 போனா அது ஒரு த்ரில்லு, அது த்ரில்லு. பட் ஆனா கில்ஸ் அப்படின்ற மாதிரி சின் த்ரில்ஸ். சின் பாவம் த்ரில் பண்ணுது. நீ உலகம் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு நேரம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு த்ரில்லு, பாவத்துல ஒரு த்ரில்லு அவங்களுக்கு கிடைக்குது. அதனால பாவத்தை நோக்கி இந்த உலகம் ரொம்ப அட்ராக்டிவா, இந்த உலகம் ரொம்ப கவர்ச்சியா, இந்த உலகத்தை கவர்ச்சியை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க இளைஞர்கள், வாலிபர்கள். பார்த்தீங்கன்னா அங்கதான் அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்குது. அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது அப்படிதான் அதிகமா இருக்கு. ஆண்டவர் பாருங்க, இந்த மாதிரி உலகத்துல எப்படியோ அட்ராக்டிவா செஞ்சு ஜனங்களை கவர்ந்து அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதுல அவர்களுக்கு இதா இருக்குது. கடைசியில டயர்டாகி போய் வாழ்க்கையில வேதனையும் வருத்தத்தையும் சுமந்து கொண்டு போகிறார். ஏதோ 2 மணி நேரம் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்றாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையை வேதனைக்குள்ள போகிறது. அதனால நம்முடைய ஆண்டவர் ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமென். பாடல்களை பாடும்போது ஆண்டவர் ஜீவனை வச்சிருக்கிறார், கிருபையை வச்சிருக்கிறார், நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த பாடலை பாடும்போது, அபிஷேகம் நிறைந்த பாடல்களை பாடும்போது உங்களுக்குள்ளே ஜீவன் புறப்பட்டு போகிறது. ஜீவன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு திருப்தி ஆக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய விடுதலையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார். அப்ப தோட்டத்தின் நடுவில் இருந்த மாதிரி நம்ம இருதயத்தின் நடுவுல ஒரு விதமான அந்த மரம் உழைத்திருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஜீவனை உண்டாக்குற வார்த்தைகள், அப்படி வசனங்கள், இவைகளை உற்று நோக்கும் போது நமக்கு அது மிகுந்த ஜீவனை உண்டாக்குறதா இருக்கிறது. இருதயத்தை குறித்து பல விதமான வேதத்துல பல வசனங்களை காட்ட முடியும். ஆனா ரொம்ப டைம் ஆகிடும். இருதயம் என்பதுன்னா அது ஒரு கட்டுப்பாட்டு மையம், இட்ஸ் அ கண்ட்ரோலிங் யூனிட். அல்லேலூயா. ஹார்ட்ன்றது நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துல ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட். அது அங்கிருந்தா எல்லா கண்ட்ரோலும் அதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது. மனுஷங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஞானம், பகுத்தறிவு எல்லாம் அங்கிருந்தா வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது ஒரு உணர்ச்சி மையம். மனுஷன் பார்த்தீங்கன்னா எமோஷனல் பீஸ்ட் அப்படின்றாங்க, உணர்ச்சி உள்ள மிருகம். மனுஷன் யாரு? இப்ப கண்டுபிடி, உணர்ச்சி உள்ள மிருகம். கொஞ்சம் குத்திட்டா போதும், அவ்வளவுதான், ஆள் அப்படியே வேற மாதிரி மாறிடும். அம்மாமார் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டா தலையை குடிஞ்சுக்கிட்டு அப்படியே பைபிள் எடுத்து சாந்தமா வருவாங்க. தப்பி தவறி எவனாவது காலை மேய்ச்சானா அவ்வளவுதான், டக்குன்னு மிருகமா மாறிடுவாங்க. அப்போ உணர்ச்சி உள்ள மிருகம், வார்த்தை கேட்டாவே உணர்ச்சி பொங்கிடும். கோபம், விரோதம், கசப்பு, இன்னும் பலவிதமான காரியத்துக்குள்ளே அவங்க கடந்து போவார்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் பார்ட், அதாவது சீட் ஆஃப் எமோஷன், அதாவது உணர்ச்சியினுடைய பகுதி, மனுஷனுடைய உணர்ச்சியினுடைய பகுதி அடங்கியதுதான் இருதயம். இந்த உணர்ச்சிக்குனாலே மனிதன் கட்டப்படுத்தப்படுகிறான். பல இடங்களில் பார்க்கும்போது கோபம் பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அடிக்கும் போது கூட கோபத்தோடு கூட பல்ல கடிச்சுக்கிட்டு பாயிறான், அடிச்சுட்டு அடிக்க போறாங்க. கிறிஸ்துவ கூட அவர் சொல்ற வார்த்தைகளை கவனிக்கவே மாட்டாங்க. அவர் சொல்றாரு, எப்பா நீங்க ஆபிரகாம் சந்தாதின்றிய, நீ ஆபிரகாம்ல உண்டாவலப்பா, பிசாசினால உண்டாவன்றார். அவன் சொல்றான், இல்ல நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் இப்படி செய்யலையே, ஆபிரகாம் தான் கல்லெடுத்து அடிக்க வந்தானா, கொலை செஞ்சானா, யோசிப்பான். அவன் யோசிக்கிறது நேரம் இல்லை. கோபம் வந்தா தேவனுடைய வார்த்தைகளை விட்டுட்டு இயேசுவே கல்லால் அடிக்கும்படி அவர் வருகிறார். அவர் மறைந்து போய்விட்டார். அப்ப இருதயம், உணர்வுகள், உணர்ச்சிகள், கோபம் ஒரு லெவலுக்கு மேல போகுது. கோபம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுது. கோபம் அவனுக்குள்ள வந்தவன அவனை மிகவும் அதனுடைய கட்டுக்குள்ளே அடங்கி போய் தன் வாழ்க்கையை அவர் சின்னாபின்னமாக்கி கொள்ளுகிறான்.
அது மேல கோபம் வந்து அது அது இருதயம் தான் திசை காட்டி ஒரு மனுஷனை கைட் பண்றது, ஒரு மனுஷனை நடத்தி செல்றது, ஒரு மனுஷனை கொண்டு செல்றது எல்லாமே இந்த இருதயம் தான். அதுவும் இல்லாம இந்த இருதயம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, தேவனோடு கூட கனெக்ட் ஆகிறதுக்கு, தேவனோடு கூட சேர்வதற்கு இந்த இருதயம் மிகவும் உபயோகமாய்ப்படுகிறது. இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்க தேவனை தரிசிக்க முடியும், பரலோகத்தை நீங்க உங்களால பிரதிபலிக்க முடியும், பரலோகத்துடைய பொக்கிஷங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் இருதயம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது. இருதயம் தான் ஆள் மனசு, அடி மனசு, டெப்த் ஆஃப் ஹார்ட், இருதயத்தின் ஆழத்துல இருதய மனசு அப்படின்ட்டு பல இடங்கள்ல அங்க சொல்லப்படுகிறது. இன்னும் கூட ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள், மத்திய எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் 16-20. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வுள்ளாதவர்களாக இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே சென்று ஆசன வழியாக கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதங்களும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கனவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாகின்றார். இங்க என்ன ஒரு பிரச்சனை? அவங்க எல்லாம் பாவம் வந்து நம்ம சீஷன் வந்து சாப்பாடு போட்டவொடனே பூந்து கை கழுவாங்க. அதெல்லாம் டைம் இல்லை, பாவம் ரொம்ப நாள் பசியில் வந்தானுங்க. சாப்பாடு போட்டவொடனே பூந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்சோன்னா உடனே எல்லாம் சொல்றாங்க, தீட்டுப்பட்டுச்சியா, அது போயிடுச்சியா அப்படின்ற. ஏசாக பிரிஞ்சு சொல்றாங்க, இது ஒரு ஹைஜீனிக் மேட்டர். இது மனுஷனுடைய வாழ்வையும் ஆன்மாவையும் ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாது. கழுவாம சாப்பிட்டா சில கிருமிகள் உள்ள போவோம், அதனால உனக்கு சில பிரச்சனைகள் உண்டாகும், சில சுவையான. அதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்மந்தம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன அவனுக்கு தீட்டுப்படுத்தும் அப்படின்னா, பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், இருதயத்தினுடைய ஆழத்துல பொல்லாத சிந்தனைகள். ஆளை கவுக்கிற விஷயம், ஒரு ஆளை ஸ்கெட்ச் போட்டு கவுக்கிறது, ஒரு ஆளை உண்டுல நாக்குறது, மனசுல வச்சிருது, இவனை விட்டக்கூடாது அப்படின்னு தெரியவே தெரியாது. வாங்க பிரதர், பிரைஸ் லாட் பிரதர், உள்ள ஒரு பெரிய பிளானை வச்சு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்குது, ஆளை போட்டு உண்டு இல்லாம ஆக்கிட்டு போயிடுறது. இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கை கழுவுறது வந்து அண்டர் கை கழுவி சாப்பிட்ற நியாயப்பிரமாணம் தான். அது ஹெல்த்துக்காக ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாங்க. அதை இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பரிசேஷன். நான் ஒரு இதில் ஒரு ஆர்டிகல் படித்தேன், எப்படி கை கழுவாங்கன்னா, முதல்ல தண்ணியில் இது சொம்பில் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டு இடது கையிலேருந்து வலது கையை கழுவணும். வலது கையை கழுவிட்ட பிற்பாடு வலது கையிலேருந்து இடது கையை கழுவணும். மறுபடியும் வலது கையை கழுவணும். மறுபடியும் இடது கையை கழுவி வலது கையில் கழுவணும். அதாவது கழுவுறதுன்னா எப்படின்னா, வலது கையில் ஆரம்பிச்சு வலது கையில தான் முடிக்கணும். 3 வாட்டி கழுவணும். அதுவும் இல்லாமல் தண்ணி கீழே விடக்கூடாது. ஒரு பாத்திரம் வச்சிருந்தோமா, அந்த பாத்திரத்துல தான் கழுவணுமா, வாஷ் பேசின் தான் கழுவக்கூடாது. இப்பயும் அதை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறப்போ அந்த பாத்திரம் இருக்க தண்ணியை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஊற்றணும். அதுவும் இல்லாமல் நைட்டு தூங்க போகும்போது கழுவணும். நைட்டு திடீர்னு எழுச்சிட்டா அப்பயும் கை கழுவிட்டு தான் படுக்கணும். வெளியில போயிட்டு வந்தா கழுவணும். இப்படி கழுவி கழுவிய வாழ்க்கையை போட்ட கழுவிட்டு இது மாதிரி பெரிய பரிசுத்தமா, அதுதான் பரிசுத்தம். ஐயோ கையை கழுவிட்டா போதும். ஆண்டவர் சொன்ன கைகளை கழுவுகள். அது வந்து ஆண்டவர் 2 மனசை குறித்து பேசுகிறார் அங்க. அதெல்லாம் ஆவிக்குரிய நிதானிக்கூடிய அறிவு இல்லாமல் வெறும் சரீர பிரகாரமான எடுத்துக்கிட்டு ஒருத்தர் அன்னைக்கு பேசியிருந்தார். ஏன் பொல்லாத சிந்தனை வருதுன்னா, கறி சாப்பிட்டாக பொல்லாத சிந்தனை வருது. அல்லேலூயா. என்ன புது சித்தாந்தம் தெரியல. அப்போ தயிர் சாதம் சாப்பிட்டா பரிசுத்தமா யோசிப்பீங்களா? அதுக்கும் மனசுக்கு சம்மந்தம் கிடையாது. தயிர் சாதம், வெள்ளை சாதம் சாப்பிட்டேங்க, பரிசுத்தமான சாதம், அதை சாப்பிட்டு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டேன்னா நல்ல நினைவுகள் வரும். இல்லை நல்ல பிரியாணி சாப்பிட்டா கெட்ட நினைவுகள் வரும் அப்படின்னா, இது அதுக்கு இதுக்கு மைண்ட் எங்கே இருக்குது, அது ஆசன வழியாக போயிடும். அவ்வளோதான், உடலுக்குள்ளே போகும், டைஜஷன் சிஸ்டம் அக்கட்டு இதாகிடும், அதுக்கப்புறம் முடிச்சிடும். இது மனசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மனசு என்பது நீ யோசிக்கிறது, நீ இடமளிக்கிறது, வாய்ப்பு கொடுக்கிறது, சாத்தானுக்கு உடைய சிந்தனைகள் இடம் கொடுக்கிறது. இடம் கொடுக்கும்போது அங்கதாங்க அந்த அந்த காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. ஆண்டவர் வெளிக்காட்டுப்பா, எவ்வளவு மோசமா இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், வெளியும் போட்டிருக்கிறேன். அவங்க ட்ரெஸ் பண்ணாங்கன்னா விரல் நுனி தான் தெரியுமா. பரிசேயர்கள் ட்ரெஸ் பண்ணா கால் அப்படியே டச் ஆகாது, அப்படிதான் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கலாம். பாட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படியே லினன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அப்படியே ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க எப்படி போயிட்டு வரும்போது பரிசுத்தமா அவங்க காமிச்சாங்க.
ஆண்டவர் அங்க சொல்றாரு, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற பொல்லாத காரியங்கள், எல்லா திருட்டுத்தனமும், எல்லா கொலைபாதங்களும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும். பாருங்க, ஆண்டவர் இயேசுவை எவ்வளவு பொய் சாட்சிகள், அவ்வளவு பொய் சாட்சிகள் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் சொல்கிறார். பொய் சாட்சியம் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அப்ப மனுஷனை தீட்டுப்படுத்த கரெக்ட் பண்றது, அப்படி பண்ற காரியங்கள் ஏவல் கூட பார்க்கிறோம். அதை விரும்புற நீ ஒரு மாம்சத்தில் அப்படி ஒரு எண்ணங்களும் காரியங்கள் இருந்தா சாத்தான் எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்கிறான், சாத்தான் எடுத்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட எண்ணங்கள் சாத்தானுக்கு அது வசதியா இருக்குது. எங்க தின்பண்டம் அழுகி போன தின்பண்டங்கள், அழுகி போன காரியங்கள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஈயும் மற்ற காரியங்களும் வரதான் செய்யும், மற்ற பூச்சிகளும் எல்லாம் அந்த இடத்துல அவைகள் இருக்கதான் செய்யும். நீங்க நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா இருட்டு நேரத்துல கற்பாம்பூச்சி இருப்பாம்பூச்சி எல்லாம் வரும். திடீர் லைட் போட்டா எல்லாம் ஒரு ஒரு பக்கம் ஓடும். ஏன்னா வெளிச்சம் இல்லாத இடத்துல, இருள் இருக்க இடத்துல இவைகள் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. அப்போ எல்லா காரியத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகிறது. இன்னும் சில வசங்களை வாசிக்கும்போது மாம்சம், ரோமர் 7:14 வாசிக்கும்போது, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஒரு சொல்றார், மாம்சம், பவுலப்பா சொல்றான் மாம்சத்துக்குரிய காரியம். மாம்சம்னா என்ன? இப்ப மாம்சம் ரொம்ப மோசமானதா? மாம்சம் ரொம்ப மாம்சத்தை குறித்து இப்படி பேசுறாரு அப்படின்னு. நான் நியாயப்பிரமாணம் நல்லதுதான், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. இட்ஸ் a spiritual matter. அது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியம். ஆனால் நான் பாவத்துக்கு கீழாய் விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனானேன். அப்ப மாம்சத்துக்குரிய எண்ணங்கள், ஃபிளஷ், மாம்சத்துக்குரிய காரியங்கள், அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறபடினால என்னால நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியல. ஹல்லேலூயா. ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, உன்னால செய்ய முடியாது, ஆண்டவர் விரும்புற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது என்பதை காமிக்கிறதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்ப இவன் யோசிக்கிறான், நியாயப்பிரமாணம் நல்லதுதான், நியாயப்பிரமாணம் கரெக்ட் தான், அதை செய்யணும்னு விரும்புறேன், என்னால செய்ய முடியல. காரணம், நான் மாம்சத்துக்குரியவன், மாம்சம் எனக்குள்ள இருக்குது, பாவ சுபாவம் இருக்குது, பாவத்துடைய காரியங்கள் இருக்குது. இன்னும் ரோமர் 7:25 வாசிக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், அதான் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. என் மனசுனால, என் மனதினால நியாயப்பிரமாணம், மனசுதான் இதை செய்யணும் அதை செய்யணும், நல்லது இல்லது, இது தப்பு, கட்டளை கட்டலாம் நான் ரொம்ப ஏத்துக்கிறேன், அது உண்மைதான், மனசுல இப்படி இருக்கணும்னு விரும்புறேன். அப்படி மனசால்தான் ஊழியம் செய்ய முடியுது. ஆனால் நான் மாம்சத்துக்குரிய மனுஷனா இருக்கிறதுனால பாவ பிரமாணம் இட்ஸ் a law. இப்ப கிராவிடேஷன் லா பாத்தீங்கன்னா, மேல எந்த பொருளை தூக்கி போட்டாலும் கீழே விழும், அதான் கிராவிடேஷன். அது லா, அது சட்டதிட்டம். அப்ப மனுஷனுக்குள்ள ஒரு சட்டத்துக்குள்ள, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, ஒரு பிரமாணத்துக்குள்ள அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். பாவத்தை நோக்கிதான் அவன் செல்லுகிறான். பாவம் அவனை இழுத்துக் கொள்கிறது. பாவ பிரமாணம், பாவத்துடைய பிரமாணம், அந்த லா வேலை செஞ்சுட்டு இருக்குது, அந்த சட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்குது, அந்த கோட்பாடு வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த கோட்பாடை என்ன பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். இன்னும் 8, 6, 7 கொஞ்சம் 1, 2 வசனங்கள், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். சிந்தனையே மாம்சமா மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்புறம் மாம்சம் நான் பார்ப்போம். மாம்ச சிந்தையே மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியில யோசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஜீவன், லைஃப், அந்த உயிர்ப்பிக்கிற வாழ்க்கை, உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம அனுபவிக்க முடியும், சமாதானம் கிடைக்கும். ஆனா மாம்ச சிந்தனை இருக்கிறதுனால உங்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விரக்தி, வெறுப்பு, கசப்பு, தனிமை, வெறுமை, இனி ஊறுபட்ட விஷயம் உங்களை போட்டு ஆட்கொண்டு சோர்ந்து போய் களைத்து போய் இருக்கிறீங்க. ஏன்னா மாம்சத்தினுடைய சிந்தைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போகின்றோம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க மாம்சமா யோசிச்சீங்கன்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போ மாம்ச சிந்தனைகள்ல நாம் கடந்து போகும்போது தேவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுத்த முடியாது, யாருடைய கீழ்ப்படிய முடியாது.
கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஒன்றும் பண்ண முடியாம இந்த மாம்சம் சிந்தை ஆட்கொண்டே கொண்டே இருக்கிறது. அப்போ அப்படி செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை போராட்டத்துக்குள்ளே போகிறது. பாருங்க, இந்த இந்த இடத்துல பார்க்கும்போது மைண்ட், ஹார்ட் பார்த்தீங்கன்னா சென்டர். இது உங்களுக்கு புரியறதுக்காக போடப்பட்ட காரியம். ஹார்ட், மைண்ட். ஹார்ட் இங்கே தான் சென்டர் பாயிண்ட். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்த ஃப்ளஷ் மாம்சத்துக்குரிய காரியங்கள் இங்கே வருது, திருப்பி ஆவிக்குரிய காரியங்கள் இங்கே வருது, மைண்ட் இங்கே வருது, இங்கே இருந்து மைண்டுக்கு கண்ட்ரோல் இப்படி போகுது, எல்லாத்தையும் இங்கே எல்லாம் சென்டர் பாயிண்ட்ல வருது. இந்த மாமிசம், ஃப்ளஷ் அப்படின்ற காரியம், இந்த மாமிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஸ் அப்படின்ற ஒரு பதம் சொல்லப்படுது. கிரேக் வார் சாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து நேச்சர் ஆஃப் எ பர்சன். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சுபாவங்கள் இருக்குது. ஒன்று வந்து கேனல், அனிமல் நேச்சர். இங்கே பாருங்க, அந்த எழுதிருக்கேன் பாருங்க, 2 நேச்சர் இருக்குது, 2 சுபாவம் இருக்குது. இந்த மாம்சம் நம்ம பார்க்குற இந்த மாம்சம் இல்லை, அது ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த பவுலோ போஸ்தலன் எழுதுகிற வார்த்தைகள் வேதாகம் குறிப்பிடுகிற மாம்சம். அந்த மாம்சம் என்னன்னா 2 நேச்சர். ஒன்று அனிமல் நேச்சர். அந்த அனிமல் நேச்சர் பார்த்தீங்கன்னா பாருங்க, அனிமல் நேச்சர் ஒன்று அனிமல் நேச்சரு, இன்னொன்று பிசிக்கல் நேச்சர். அனிமல் நேச்சர் அப்படின்னா வெளியில் இருக்க அனிமல் நேச்சர், பாம்பு பழி வாங்குற எண்ணம், பழைய இதில் ட்ராக்ஸ் ஒன்று கொடுப்பான், எல்லா பாம்பு கீம்பு பல்லி கிண்டி எல்லாம் வந்து உட்காந்துருக்கும். சிங்கம், கோபம், அப்படி பலவிதமான அனிமல்ஸ் வந்து உள்ள உட்காந்துருக்கும். மனுஷன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாம்ச குணம் என்னன்னா அனிமல் நேச்சர், கேர்னல் நேச்சர், மொத்தம் அடிச்சு புடுங்குற நேச்சர், கவுக்குற நேச்சர், காலி பண்ற நேச்சர், கொலை, போராட பலவிதமான அந்த சுபாவங்கள் அடங்கியதான் ஃப்ளஷ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிசிக்கல் நேச்சர். அவர் எதுக்கும் செய்ய மாட்டாருங்க, அவர் நல்லவருங்க, ஆள் ரொம்ப நைஸுங்க, ரைட்டு. ஆனால் பயந்தாங்க, பயம், குழப்பம், சோர்ந்து போகிறது, களைத்து போகிறது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, வேதனைக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் பல இடங்களில் சொல்றாரு, ஒரு இருதயம் கலங்காமலும் இருப்பதாக. சின்ன சின்ன விஷயத்துக்கு கலங்கி போய் அப்படியே உட்காந்துடுறது. சின்ன விஷயம் என்னதான் அப்படியே சோர்ந்து போயிடுறது. ஐயோ ஆண்டவரே அப்படி. சில பேர் இன்னும் ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாக வரக்கூடாது, ஐயோ ஆண்டவரே எனக்கு கூட்டு போயிடுங்க, என்னை பரலோகத்துக்கு கூட்டு போயிடுங்க, எனக்கு போதும், வாழ்ந்த வாழ்க்கை போதும், இதோட முடிச்சுக்கிறேன் அப்படி சொல்றது பிசிக்கல் நேச்சர். அப்படின்னா என்னன்னா ஒரு மனுஷனுடைய இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு இரும்புன்னு வச்சுங்க, அதுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா இத்தனை டெம்பரேச்சரில் இது உருகும், இத்தனை டெம்பரேச்சரில் ஆவி ஆகும். இப்போ தண்ணி எடுத்துங்க, தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 100 டிகிரியில் தான் இது வந்து ஆவி ஆகும். -0 கீழே போனாக்கா அதுக்கு ஐஸ் கட்டி ஆகிடும். இதுதான் பிசிக்கல் நேச்சர். அதுபோல் ஒரு மனுஷனுக்கு அது மாறுபடுது. சில பேருக்கு சின்ன பிரச்சனை, ஒரு 10,000 ரூபாய் கடன் வச்சுருந்தா நைட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்படுவான். சில பேர் 10 கோடி கடன் வச்சுருப்பான், நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். அது வந்து நேச்சர். அல்லேலூயா. கடன் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டவர்களுக்கு பழகிடும், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அதுக்குள்ளே பயம், என்னடா என்ன பண்ண போகிறோமோ தெரியல, என்ன பண்ண போகிறோமோ தெரியல, வாழ்க்கை அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி ஏற்படுகிற அந்த மனுஷீக குணங்கள், கலங்கி போகிற காரியங்கள், கலைத்து போகிற காரியங்கள், சோர்ந்து போகிற காரியங்கள், வேதனை, சின்ன விஷயத்துக்கெல்லாம் ட்ரபுள். ஆண்டவர் பல இடத்துல பயப்படாதீங்கப்பா, நான் தான், பயப்படாத அப்படின்றாரு. எனக்கு எப்போ பார்த்தாலும் வேலை சீஷில் பார்த்து சொல்வது, பயப்படாதீங்க நான் தான்ப்பா அப்படின்றார். அல்லேலூயா. வரும்போதே சொல்லிட்டாலாம் வராது. ஏன்னா ஆள் பயந்து போகுது. இன்னைக்கு நல்ல தைரியமா இருக்குது, வசனம் கேட்கும் போது தைரியமா இருக்குது, வீட்டுக்கு போனால் பயமாயிடுது, பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு. சில பேர் சொல்றாங்க, எனக்கு துக்கம் அப்படியே படப்படன்னு ஆயிடுறேங்க, டயர்டாயிடுறேங்க, ஒன்றுமாயிடுறேங்க, முடியலைங்க அப்படின்னு. வாக்குத்தத்தம் நடக்குமா நடக்குமா இப்படி யோசிச்சு கலங்கி போயிடுறேன். ஏன் இன்னும் நடக்கலை, ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் நான் போராட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன், குழப்ப மனசு, குழம்பி போய் கலங்கி போகிறது. அடுத்து துக்கம், பயங்கர துக்கம். எப்போ பார்த்தாலும் துக்கம் நிறைந்த முகம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப துக்கத்தோடு கூட அப்படி இருக்காது. உடைந்த உள்ளம், உடைஞ்சு போகிறது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடைந்து போகிற காரியங்கள். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சின்ன வார்த்தை கூட என்னால் பொறுத்துக்க முடியாதுங்க, என் மனசு உடைஞ்சு போயிடுங்க அப்படின்னு. சோத்திரம். ஏன் உடைஞ்சு போகுது? ஆண்டவர் கூட இருக்கும்போது எதையும் பார்த்து உடையக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும், திட்டமா இருக்கணும். ஆண்டவர் பரிசு திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன் அப்படின்றார்.
இப்போ உலகத்துல உபத்திரம் உண்டு, பிரச்சனை இருக்குதான் செய்யும். உலகம் வந்து கரப்டிவ் வேர்ல்டு, கரப்ட், ஃபுல்லா கரப்ஷன் தான், கரப்டிவ் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற. அதனால உலகத்துல இது கிடைக்கல அது கிடைக்கல கவலைப்படாத, நான் ஜெயிச்ச மாதிரி நீ ஜெயிப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெயிக்க முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். நான் ஓவர் கம் பண்ண ஜெயிச்சேன் அப்படின்னா, இந்த குழப்பமான, இந்த கடினமான, உன்னை ஏமாற்றுகிற, உன்னை குழப்பி கொண்டிருக்கிற, உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிற, உனக்கு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை மத்தியிலே நீ மேலே ஜெயித்து வர முடியும். ஆமென். நீ மேலே வந்து சாதிக்க முடியும், செய்ய முடியும். உனக்கு வேண்டியதை நான் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த வல்லமையை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த இருதயத்தின் ஆழத்துல விசுவாசிக்கிற இருதயம், விசுவாசிக்கிற இருதயம் அந்த இருதயத்துக்குள்ளதான் இருக்குது. அந்த வார்த்தைகளை நம்ம போக்கஸ் பண்ணும்போது, அந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டே கண்ணை இப்படி இப்படி அசைக்கூடாது. கொஞ்சம் அசைச்சிங்கன்னா பிரச்சனை ஆயிடும். உலகத்தை பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும். அல்லேலூயா. அப்ப நேர ஆண்டவரை, அந்த அஸ்திபாரமாகிய தேவனை, அந்த தேவனுடைய வார்த்தைகளை, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை, கிறிஸ்துவனுடைய முகத்தை நீங்க நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும்போது, தாவீது சொல்றது, உன்னை அசைக்கவே முடியாது. ஆமென். ஏன்னா அவர் அசைஞ்சாதான் நீ அசைவ. அவர் நீ பார்த்துட்டு இருக்க ஆண்டவரை ஒருத்தரும் அசைக்க முடியாது. அவரை பார்த்துட்டு இருக்கவங்கள உன்னையும் ஒருத்தரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, அந்த ஹார்ட்டுக்குள்ளதான் எல்லாத்தையும் கொண்டு வருகிறார். அடி மனசுல, உள்ளத்தின் ஆழத்துல, அதுக்குள்ள நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை வைக்கும் போது அங்கதான் ஊற்றே புறப்படுது. ஜீவ தண்ணீர்ல ஊற்றுகள் புறப்பட்டு போகுது, எல்லா இடத்துலையும் போகுது. அங்க எங்கெங்க டச் பண்ணுதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம், அவங்களுக்குள்ள எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய இச்சை, அதெல்லாம் நம்ம குறித்து பார்ப்போம். ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ளஷ் குறித்து நிறைய இருக்குது. இருதயத்துக்குள்ள எப்படி வருது பாருங்க. அந்த ஃப்ளஷ் நான் காமிக்கிறேன். அந்த ஃப்ளஷ்ல பாத்தீங்கன்னா அனிமல் நேச்சர் அண்ட் பிசிக்கல் நேச்சர், இதெல்லாம் இருதயத்துக்குள்ள முதல்ல போகுது. போகணும்னு பிசாசு என்ன செய்யறான், இந்த இச்சைகளுக்கு இடம் கொடுக்கும்போது சாத்தான் அங்கே வல்லமை கொள்ளுகிறான். சாத்தான் அது மூலியமாய் கடந்து வருகிறான். சாத்தான் அதுக்குள்ள வருகிறான். அவனுக்கு எளிதாக இருக்கிறது. காயினை குறித்து சொல்லும் பொழுது அவன் முதல் கேட்கிற, ஏன் எரிச்சலா இருக்கிற? அல்லேலூயா. ஏன்பா தம்பி மூஞ்சி ஏன்பா மாறிச்சு, ஏன் எரிச்சலா இருக்கிற அப்படின்னு கேட்கிற. அவன் சொல்றான், முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு சொல்ற. எரிச்சலா இருக்கிறதுனால பாவம் வாசற்படியில் வந்துருச்சு. கோபம் வந்துருச்சுன்னா போதும், உன்னுடைய வாசலடியில பிசாசு வந்துடுறான். வந்த உடனே அடுத்தது அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டானா அடுத்த கொலைக்கு போகத்தக்கது அவங்களோடு சேர்ந்து கொள்கிறாய். நெகட்டிவான எல்லா உணர்வுகளோடு சாத்தான் உங்களுக்கு கை கோக்குறான். ரெண்டு பேரும் கை கோக்கும் போது அதனுடைய பிரச்சனை பயங்கரமாய் மாறுகிறது. பாருங்க, அவன் உன்னை ஆண்டு கொள்வான், பாவம் உன்னை ஆண்டு கொள்ளும். பாவத்துக்கு அதிகாரமான பிசாசு அந்த பாவம் உனக்குள்ள இருதயத்துக்குள்ள வரும்போது அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவான், ஓன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து விடுவான். அப்ப பாவத்துக்கு, கோபத்துக்கு இடம் கொடுக்கறத பத்தி மனுஷ உணர்வு கோபம், அது தவறல்ல, நல்ல நீதி தக்கதான கோபம் இருக்குது. அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்கும்போது அது ஒரு லெவலுக்கு மேல போகும்போது சாத்தான் அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறான். சாத்தான் அதன் மூலமாய் தவறுகளை உண்டு பண்ணுகிறான், கொலைபாதங்களை கொண்டு போகிறான், பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறான். அப்ப நமக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள கொஞ்சம் உணர்வு இருக்கதான் செய்யும். ஆனா அவைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா. தேவன் பலன் நமக்குள்ளே கடந்து வரும். தேவன் நமக்கு உதவி செய்வார். அதனால வார்த்தைகளை நம்ம போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தைகளை எடுத்து போடாதபடி நாம் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை ஒரு பொக்கிஷம் போல நமக்குள்ளே அதனை வைத்துக் கொள்ளும் போது அந்த வார்த்தையிலிருந்து வல்லமையும் அந்த வார்த்தையிலிருந்து அதிகாரமும் கிருபைகளும் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவன் நம்மை வெற்றி சிறக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ள அனிமல் நேச்சர் நமக்கு தெரியும், நம்ம உலகத்தால் தெரியாது. அனிமல் நேச்சர், மிருகத்தினுடைய குணம் கண்டுபிடிச்சு அது இடம் கொடுக்காம இருக்கும் பொழுது அதே மாதிரி பிசிக்கல், அதாவது பிசிக்கல் நேச்சர், ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுடைய இந்த சுபாவத்தை நம்ம இருதயத்துக்குள்ள ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும் போது சத்துருக்கு இடமில்லாமல் போயிடும். சத்துரு உங்ககிட்ட வர முடியாது. அதன் மூலமாய் சத்துருவை நாம் ஜெயிக்க முடியும். பிசாசு நம்ம வாழ்க்கையில உள்ளே தொடர முடியாதபடி தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் குழப்பம் வருது? நிறைய பேர் குழம்பிட்டே போயிடறாங்க. அதே குழப்பமா இருக்குதா அப்படின்னா, ஏன் குழப்பமா இருக்கு?
குழப்பம் வந்துச்சுன்னா போதும், உன்னால டிசிஷன் சரியா எடுக்க முடியாது. நீ ராங் டிசிஷன் தான் எடுப்ப, சரியான டிசிஷனை, சரியான முடிவு எடுக்க முடியாது. குழம்பும் போது முடிவெடுக்கிற திறன் உன்னை விட்டு போயிடும். நிறைய பேர் குழப்பத்துல முடிவெடுக்கிற திறனை இழந்து போயிடுறாங்க. தவறானது முடிவெடுத்து தவறான இடத்துக்குள்ளே அவங்க போய் விடுறாங்க. இதுதான் பிசிக்கல் நேச்சர். அப்ப மாம்சம் என்பது என்ன? அந்த மனுஷிக சுபாவங்களும் மிருக சுபாவமும் சேர்ந்ததுதான் மனுஷன். அப்ப அதுக்கு இடம் கொடுக்காதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்தது ஸ்பிரிட். அங்கிருந்து இருதயத்துக்குள்ள ஆவிக்குரிய அந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை எல்லாவற்றையும் ஜெயித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரிக்கிற பிள்ளைகள் போட்டிருக்குது. சுதந்திரவாளி அப்படின்னா என்னன்னா, சுதந்திரவாளினா யார்? மகன் தான் சுதந்திரவாளி. மகன் இவன் தான் சுதந்திரவாளினா இவரு தான்ப்பா சொத்துக்கு வாரிசுக்காரர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு போகும். அந்த அப்பாவுடைய சொத்துக்கு வாரிசு அவர் தான். வாரிசு சான்றிதழ் கேட்கறாங்க. ஏன்னா இந்த சொத்து நியாயப்படி யாருக்கு போகணுன்றாங்க. அப்ப வாரிசு சான்றிதழ் பிரகாரம் நீதான் அந்த சொத்துக்கு உரிமையாளர். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார், நம்ம கிருபை செய்திருக்கிறார், நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அதனால சாத்தானுக்கு நம்முடைய சுபாவங்கள் மூலியமாய் சுபாவத்துல நம்ம செயல்படும் போது சாத்தானுக்கு இடம் கொடுக்கலாய் மாறிடுவோம். அவன் நம்மளை போராட்டத்துக்குள்ளே தள்ளி விடுவான். ஆனால் தெய்வீக சுபாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நம்முடைய சரீரத்துக்கு ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதத்தை காண முடியும், அதிசயத்தை காண முடியும். தேவன் கிருபைகளை செய்வாராக. ஆமென்.